எல்லோருக்கும் வணக்கம். இது அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு உங்களுடைய விருப்பங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட வெளியில் பருப்பாக கேட்குறது வந்து ஹோட்டல் மாதிரி தோசை வந்து கிறிஸ்பாக கரகரப்பாக வேணும்னா எப்படி பண்ணுறது மேடம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். பட்டர் ரோஸ்ட் இல்லைன்னா நெய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெய் ரோஸ்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், இட்லி அரிசி 2 கப், உளுந்து 3/4 கப், துவரம்பருப்பு 1/4 கப், அவல் 1/4 கப், உப்பு தேவைப்படும் அளவு, ரவை 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, நெய் விரும்பும் அளவு. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா? எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றா சேர்த்துட்டு, அதாவது புழுங்கலரிசி, பச்சரிசி, உளுந்து, துவரம்பருப்பு, அதோடு வந்து அவல் எல்லாத்தையுமே நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. எப்போதும் போல் வந்து கிரைண்டரில் வந்து நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. மறுநாள் வந்து அதாவது கடைசியாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். நல்லா புளிக்க வச்சதுக்கப்புறமா பொங்கி வந்ததுக்கப்புறமா மறுநாள் காலையில் நம்ம ஊற்றுறதுக்கு முதல்ல கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கணும். அந்த ரவை சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கிறிஸ்பாக வரதுக்கு தோசை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்ம தோசை ஊற்றின உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னாக்கா உங்களுக்கு கிறிஸ்பாக வரும். அதே நேரம் ஒரே சைடை வந்து நம்ம சுட்டு எடுத்தாக்கா போதுமானது. அப்படி தான் வந்து ஹோட்டலெல்லாம் பண்ணுவாங்க. நெய் இல்லைல்லாம் பட்டர் வேணால் மேலே வந்து கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து மாவு அரைச்சி நல்லா பொங்க வச்சது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம ஊற்றுறதுக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ மாவு வேணுமோ அதை ஒரு கிணத்துல எடுத்துகிட்டு அப்போதைக்கப்போ ரவை போடுங்க. எல்லா மாவுலையும் ஒன்றா போட்டு கலக்க வேண்டாம். இப்போ நீங்கள் கொஞ்சமாக ஒரு 4-5 கரண்டி எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து அதிகமாக போடக்கூடாது. இதை போட்டு நல்லா கலந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது. நம்ம நாட்டை விட வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் வந்து வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ப்ரோபயோட்டிக் வேல்யூ இருக்குங்க. எது எது வந்து நொதிக்க வைக்கப்படுதோ அதுலலாம் வந்து ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நல்லதே செய்யும் பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது வந்து பல அளவு வந்து பல மடங்கு வந்து பல்கி பெருகும். அது வந்து நம்ம குடலுக்கு வந்து எந்த விதமாகவும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே பார்த்திங்கன்னா மைதா சேர்த்த பல உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் டைஜஷனுக்கு. இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குங்க. தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சிங்க. நம்ம வந்து எப்போதும் போல் தோசை வந்து ஊற்றிட்டு நிறவணும். சென்டரில் ஊற்றிட்டு கிராஜுவலாக ஸ்ப்ரெட் பண்ணணும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறவின உடனேயே வந்து எண்ணெய் விட்டுருவோம். அந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும் தோசை. நீங்கள் நல்லா கிறிஸ்பாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கீழ்பாகம் நல்லா செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க. கடைசியாக ரோல் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஹோட்டலில் வந்து அதிகப்படியான அளவு எண்ணெய் விடுவாங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் விடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அதை பார்த்து விட்டுக்கலாம். அதுங்கன்னா அது கீழ்பாகம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த துவரம்பருப்பு சேர்க்குறப்ப கீழ்பாகம் நல்லா சிகப்பாக வரும். இது வந்து ஒரே பக்கமாக நம்மளுக்கு சுட்டால் போதுமானது. கொஞ்சம் நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் செவக்க இருக்கிற வரைக்கும் நல்லா சுடணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. தோசை மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்தால் வராது. ரொம்ப தளர இருந்ததுன்னா உங்களுக்கு தோசை நிறவரப்ப வந்து ஷேப் சரியாக வராது. அதனால் வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து நெய் வந்து மேலே விட்டுக்கலாம். பட்டருனாக்கா பட்டர் போடலாம், நெய்னாக்கா நெய் போட்டுக்கலாம்.
பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலம் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் வச்சுருப்போம் இல்லையா, அதில் தோசை ரொம்ப நல்லா வரும். நான்ஸ்டிக்குங்கிறப்போ வெந்திருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஆனால் இப்போ இந்த மாதிரி நான்ஸ்டிக் வருது இல்லையா, செராமிக்கு, இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே வரும். நம்ம நிறவுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா மாவை இப்படி தட்டி எடுத்துடணும், சென்டரில் ஊற்றணும், சென்டரில் ஊற்றிட்டு இப்படி கிராஜுவலி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் கீழ் பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விடலாம். இதில் துவரம்பருப்பு சேர்க்குறப்ப உங்களுக்கு கீழ்பாகம் செவப்பாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொஞ்சமாக சேர்க்குற ரவை நம்மளுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காம்பினேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ தின்னாக போடலாம், திக்காக வேணால் திக்காக போடலாம். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு விருப்பம் இருக்கும். பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கேப் மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணாக்க தோசை நல்லா சுட்டதுக்கப்புறம் ஒரு கார்னர்லேருந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்படி கிராஜுவலாக இப்படி ஃபோல்ட் பண்ணணும். வேணுன்னா கொஞ்சமாக நெய்யை மேலே தொட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு சுடுறப்போ நம்ம சுடுறப்பயே நெய் போட்டுக்கலாம். கிறிஸ்பியாக எப்படி தோசை ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா, சின்ன சின்ன டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் மாவை அரைக்கிற விதமும் ரொம்ப முக்கியம். ரொம்ப முழுக்குன்னு அரைக்காதீங்க, லேசாக கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மாவை பொங்க விடணும். எப்போவுமே நல்லா பொங்குனா தான் மறுநாளைக்கு தோசை நல்லா கண்ணாக வரும். ரொம்ப கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மாவு பொங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தோசை சரியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்கிறீங்கன்னாக்க மாவை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த கிரைண்டர் கழுவிவீங்க இல்லையா, அப்போ இளம் சூடான தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. அதை கடைசியாக மாவோட கலந்து வச்சுருங்க. ஒரு சில கோல்ட் கண்ட்ரீஸ்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு பிளாங்கெட்டு, நல்ல திக்காக இருக்கிற பிளாங்கெட் எடுத்துகிட்டு அதை சுற்றி வச்சுருவாங்க. அப்போ அந்த ஜில்லுன்னு இருக்கிறாம கொஞ்சம் அந்த வார்ம்த்னஸ் இருக்கிறப்போ நல்லாயிருக்கும். மைக்ரோவேவ் அவன் இல்லைன்னா ஓடிஜி அவன் வச்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளார வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, மூடி வச்சுட்டிங்கனாக்கா அதுக்குள்ளே வச்சுட்டாக்க மறுநாளைக்கு பொங்கி இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற கிளைமேட்டுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க, நல்லா நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறதுனால நான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். இதெல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க. எல்லாருக்குமே தோசை ரொம்ப நல்லா வரும். இப்போ ஜெயா டிவியின் அரிசுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது ஜெயா டிவியின் அரிசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இப்போ தோசை பண்ணியாச்சு. அடுத்தது லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன். லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் அப்படின்னோடனே எதை மிச்சம் இருந்தால் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் சுவையானதாக வேறு டிஷ்ஷாக மாற்றுறது, எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மிச்சம் இருக்கிற பாலக் கிரேவியை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு காய்கறி குருமாவாக அதை கன்வெர்ட் பண்ணுறது, கொஞ்சம் வித்தியாசமான காய்கறி குருமா, இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், இப்போ கவனமாக பாருங்கள். மிகுந்த பாலக் கிரேவி 1 கரண்டி அளவு, 1 வெங்காயம் பொடியாக அரிந்தது, பச்சை மிளகாய் 3, ஆவியில் வேக வைத்த கலவை காய்கறிகள் விரும்பும் அளவு, முந்திரி பருப்பு அரைத்த விழுது 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1½ டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் வதக்க தேவையான அளவு, உப்பு ருசிக்கு தகுந்த அளவு. மிகுந்ததை சுவையானதாக எப்படி மாற்றுறது வேஸ்ட் பண்ணாமல் அப்படிங்கிறதுல லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷனில் இப்போ கொஞ்சமாக பாலக் கிரேவி இருக்குது. திடீர்னு யாராவது சாயந்தரம் கெஸ்ட் வராங்க, நம்ம வீட்டில் காய்கறி இருக்குது, இதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதோடு சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக
யாருமே இது வரைக்கும் செஞ்சு பார்க்காத மாதிரி இன்னும் கொஞ்சம் சுவையானதாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லி தரப்போகிறது. இதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிற கலவை காய்கறிகள் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், சவ் அதோட ஸ்வீட் கார்ன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாய் வந்து நம்மளுக்கு வந்து 2 இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் கூட போடலாம், இல்லை பச்சை மிளகாய் காரமும் போடலாங்க. கொஞ்சமாக முந்திரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம வந்து கரம் மசாலா தூள் எடுத்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் வந்து அதிகப்படியான மசாலா சாமான்கள் வறுக்கிறதுக்கு எடுக்கலை. நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் வேணால் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அந்த மாதிரி கூட சேர்த்து போட்டுக்கலாம். குருமாங்கிறப்ப வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம். இதில் நான் வந்து இந்த க்ரீன் கலராக இருக்கிற கிரேவி சேர்க்கறதுனால மஞ்சத்தூள் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். இது வந்து பாலக் கிரேவிங்கிறதுனால இந்த மாதிரி சேர்க்குறேன். நீங்கள் வேறு ஏதாவது கிரேவியாக இருந்ததுனாக்க அதில் இருக்கிற வந்து கொஞ்சமாக அந்த கிரேவி, அதாவது கொத்தமல்லி சேர்த்த கிரேவி, புதினா சேர்த்த கிரேவி அந்த மாதிரி இருந்தாக்க இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு குருமாவாக கன்வெர்ட் பண்ண முடியும். கிரேவியாக இருக்கிறப்ப அது ஒரு டேஸ்ட்டுங்க, குருமாவாக இருக்கிறப்ப அது இன்னொரு டேஸ்ட்டு. அது முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. முதல்ல வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோடைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா 2 பூண்டு பல்லு கூட போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த எல்லாம் ஃப்ளேவர் வேணுங்கிறப்போ போட்டுக்கலாம். காய்கறிகளையே நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவனில் வேக வைக்கணுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே சைஸாக கட் பண்ணியிருக்கணும். ஒரு மைக்ரோவேவ் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு எல்லாமே வந்து சைட் பை சைடு வச்சுக்கோங்க. ஒரு கையளவு தண்ணி எடுத்துக்கோங்க, தெளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மைக்ரோவேவ் பாத்திரத்தை மூடிட்டு மைக்ரோ பவர் ஹையில் வச்சிங்கனாக்கா 3 நிமிஷம், அதாவது 1/4 கிலோ அளவு காய் இருந்ததுனாக்கா உங்களுக்கு 3 நிமிஷத்தில் வெந்துடும். அதிகப்படியான காய் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் அதிகமாகும். ரொம்ப குறைவாக வச்சிங்கனாக்கா 1.5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதுமானது. நீங்கள் உங்களுடைய பாத்திரம் சின்னதாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து 2 கூட வைக்கலாம். அதாவது கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஒன்றா வைக்கலாம். அந்த மாதிரி பீன்ஸும் சவ்வும் ஒன்றா வைக்கலாம். சைட் பை சைடு வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ குக்டு பேக்கெட்டில் இருக்கிற இல்லையா, அந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் இருந்ததுனாக்கா நீங்கள் 1.5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதுமானது. அதை நல்லா கழுவிட்டு அந்த மைக்ரோவேவ் பாத்திரத்தில் வச்சுட்டு, இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதுமானது. இது பாருங்கள், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ரொம்ப முக்கியம். தனியாத்தூளை வந்து நீங்கள் இந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனை கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த தனியாத்தூளை இதோட சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூளையும் இதிலே சேர்த்துக்கலாம். கடைசியாக போட்டிங்கன்னா அது ஒரு ருசி, இதிலே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுவையாக இருக்கும். இப்போ இதோட இந்த பாலக் பன்னீர் கிரேவி மிச்சம் இருக்கிறத இதில் சேர்த்துக்கிறேன். இதோட இந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம். காய்கறிகளோட மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவு திக்னஸ் வேணுமோ கிரேவி, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூரிக்குன்னா நம்ம ஒரு மாதிரி வைப்போம், சப்பாத்திக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. தகுந்த அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த கிரேவியில் கொஞ்சம் உப்பு இருக்குது. அதனால் நம்ம காய்கறிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகணுங்க. வெந்தால் தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற வந்து உப்பு காரமெல்லாம் வந்து அந்த அந்த பீசஸில் வந்து அப்சார்ப் ஆகும். அந்த இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஜெயா டிவியின் அறுசுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இப்போ இது நல்லா வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாயில் ஆகிடுச்சுங்க. இதோட முந்திரி அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம்.
எப்போதுமே முந்திரி அரைச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேகக்கூடாது. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் ருசியை கூடுதலாக்கிறதுக்கு தேங்காய் அரைச்சி சேர்க்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் போடலாம். அதுவும் இல்லைன்னா வீட்டில் வெறும் பால் இருந்தாக்கா அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு கூட இறக்கலாம். எந்த குருமாக்குனாலும் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதோடு வேணாலும் பரிமாறலாங்க. நான் குளிச்சா அந்த மாதிரி எதில் வேணாலும் பரிமாறலாம். லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் மாதிரி யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே கேட்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த குருமா வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்ச 2 டிஷ்ஷும் ஒரு ரீகேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் முதல்ல செஞ்சு காமிச்சது நெய் ரோஸ்ட். அரைச்ச மாவு வந்து கடைசியாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு மறுநாள் வரைக்கும் நல்லா பொங்க விடணும். பொங்கினதுக்கப்புறமா அதோட கொஞ்சமாக ரவை சேர்த்து கலந்துக்கோங்க. தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து ஒரு கரண்டி நிறவி விட்டுட்டு உடனே எண்ணெய் விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கீழ்பாகம் நல்லா செவந்து வர்றப்போ எண்ணெய் விட்டுட்டு ஒரே பக்கமாக சுற்றிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரகரப்பான உங்களுக்கு தோசை தயார். காய்கறி குருமா. மிகுந்த பாலக் கிரேவி ஒரு கரண்டி அளவு இருந்ததுன்னா தேவையான காய்கறிகள் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கிட்டு தனியாத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து பாலக் கிரேவி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு அந்த வேக வச்ச காய்கறிகளும் அதோட தகுந்த அளவு தண்ணீரும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து முந்திரி பருப்பு அரைச்ச விழுது சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா சுவையான காய்கறி குருமா ரெடி. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சமையலறை சந்தேகங்கள். இன்றைக்கி சமையலறை சந்தேகங்களில் வந்து வைதேகி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து தான். போன எபிசோடில் நீங்கள் வந்து வாங்கிபாத் மசாலா சொன்னீங்க மேடம். அந்த வாங்கிபாத் மசாலாவை நம்ம வீட்டிலேயே தயாரிக்க முடியுமா? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த வாங்கிபாத் மசாலா பண்ணுறதுக்கு நம்ம வந்து வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், உங்களுக்கு தேவையான அளவு 2 துண்டு 3 துண்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதோடு வந்து தனியா 1/4 கப் அளவு, அதோட கொஞ்சமாக சீரகம், சிகப்பு மிளகாய் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 20-25 சிகப்பு மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கசகசா, இதெல்லாம் வந்து சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு கடைசியாக கசகசா சேர்த்து வறுத்துக்கோங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கொப்பரை சேர்க்கலாம். அதையும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் உருவிய கருவேப்பிலையும் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இறக்கி வச்சுக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல மணமோடு இருக்கும். அந்த பட்டையும் லவங்கமும் சேர்றப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வாங்கிபாத் மசாலா நீங்கள் எப்போ செஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க. ஒன்றும் கெடாது, நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒவ்வொரு புது சுவை, அதாவது 6 சுவையை பற்றியும் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராம் பாருங்கள் அறுசுவை நேரத்தை. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.